வணக்கம் தமிழக மக்களே, நான் உங்கள் பிக் பாஸ் நடிப்பு அரக்கன் வாட்டர்மெலன் ஸ்டார் டாக்டர் டி திவாகர் பேசுறேன். நான் பிக் பாஸ் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் குழந்தைங்களை ஃபுல்லா ரசிகர்களா எனக்கு மாறிட்டாங்க. குழந்தைங்களை ஃபுல்லா கேட்ச் பண்ணிட்டேன். சரியான வெற்றிங்க. ஒட்டுமொத்த தமிழ் திரையுலகமே திரும்பி பார்த்துக்கிட்டு இருக்கு. ஓகேங்களா? சோ இப்ப நான் எந்த மாதிரி அடுத்த வளர்ச்சி கட்டம் போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிவகார்த்திகேயன் அண்ணா, எஸ்கே அண்ணா மாதிரி அவர் விஜய் டிவில இருந்து எப்படி வந்தாரோ அதே மாதிரி திவாகர் விஜய் டிவி மூலியமா பிக் பாஸ்ல இப்ப எந்த லெவல் போக போறேன் அப்படின்றது பாத்தீங்கன்னா அதிபயங்கர வளர்ச்சியாக சென்று கொண்டிருக்கின்றது. ஆக்சுவலா சூப்பர் ஸ்டார் மேல நிறைய கிசுகிசு வரும். பெரிய பெரிய டாப் நடிகர் மேல கிசுகிசு வரும். ஆக்சுவலா இன்னும் நிறைய படங்கள்ல நான் ஹீரோவா நடிக்கிறதுக்கு முன்னாடியே ஏகப்பட்ட கிசுகிசுகள் எழுதுறாங்க. இதுவும் வளர்ச்சியின் உச்சகட்டம். ஓகேங்களா? சோ வளர 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 சரியான வளர்ச்சிங்க. குழந்தைங்களை கேட்ச் பண்றது அவ்வளவு எளிதான காரியமே கிடையாது. குடும்பத்தில் உள்ளவங்க குழந்தைங்க, முதியவர்கள், ஃபேமிலி ஆடியன்ஸ பிக் பாஸ் மூலியமா பயங்கரமா கேட்ச் பண்ணியாச்சு. இது எனக்கு கிடைச்ச நடிப்பு அரக்கனுக்கு கிடைச்ச வெற்றி. பச்சை குழந்தைங்க, ஒரு 3 வயசு குழந்தை நடிப்பு அஜக்கன் அப்படின்னு சொல்லி சின்ன குழந்தைங்க மகிழ்றாங்க. அவங்க பேரண்ட்ஸும் குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. சோ பெரிய லெவல் வளர்ச்சியை நம்ம எட்டியாச்சு. ஓகேங்களா? இப்பயே பாத்தீங்கன்னா திருப்பி சொல்ல போறேன், இனிமே நடக்கிற படத்துல திரைப்படங்கள்ல வர்றப்ப வாட்டர்மெலன் ஸ்டார மிக பெரும் ஹீரோவா பாப்பீங்க. அல்லது பாத்தீங்கன்னா பவானி மாதிரி ஒரு பெரிய ஆக்டர், அதாவது விஜய் சேதுபதி சார் பவானி நடிச்சார்ல, அந்த மாதிரியும் பாப்பீங்க. ஓகேங்களா? சோ கூடிய விரைவில் நல்ல நல்ல கதாபாத்திரங்கள்ல ரொம்ப மாசா தமிழ் திரையரங்குகள்ல பாத்தீங்கன்னா வாட்டர்மெலன் ஸ்டார் நடிப்பு அரக்கன் அலற விட போறோம். ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. குழந்தைங்கள்ல இருந்து முதியவர்கள் முடிய. இதுல இன்னொரு ஒரு விஷயம் என்ன தெரியுமா? பிக் பாஸ் நான் போறப்ப எனக்கு பிஆர் டீமே வைக்கலங்க. எனக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லி என் இன்ஸ்டாகிராம்லயும் பேஸ்புக்லயும் போஸ்ட் போட கூட ஆள் கிடையாது. நான் பாத்தீங்கன்னா என் போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு விஜய் டிவி கிட்ட கொடுத்துட்டு தான் போனேன். ஓகேங்களா?